ஹாய், உங்கள் கனக சரவணன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கள் ஊர் திருவிழா பார்ட் 2 பார்த்துடலாமா? முந்தின நாள் சொல்லியிருந்தேங்க கும்மி கொட்டும்போது அடுத்த நாள் விளக்கு பூஜை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆமாங்க, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேங்க. எஸ்பெஷலி நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேங்க. ஏன்னா 2 வருஷம் அட்டன் பண்ண முடியல இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையுமே. ஒன்று ப்ரெக்னென்ட் டைமில், இன்னொன்று வந்து பாப்பா பிறந்த டைமில். ஸோ இந்த வருஷம் வந்து கலந்துக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக வண்ண தோரணங்கள், அழகான லைட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே சாரீலாம் கட்டி பூ வச்சு ரொம்ப மங்களகரமாக அழகாக வந்து உட்காந்து அந்த பூஜையை நடத்தும் போது அதில் கிடக்கிற மன அமைதியே தனிங்க. நமக்கு எவ்வளோ தான் நமக்கு கஷ்டங்களோ மற்ற வேறு சிந்தனைகள் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பூஜையில் வந்து உட்காந்து நம்ம ஒவ்வொன்றா இங்கே ஐயர் சொல்ல நம்ம பூஜை செய்ய நமக்குள்ளே ஒரு குட் வைப்ஸ் கிடைக்குங்க. ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அது வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா கலந்துக்கிறங்க. இதில் வேண்டாம், இதில் நம்ம கலந்துக்கிற வேணாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கலந்துக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம உட்காந்து சாந்தமாக உட்காந்து அந்த விஷயத்த பண்ண நமக்கு ரொம்ப நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற எல்லாமே சொல்லி அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு நம்பிக்கை தானே. கடவுளுங்கிறது என்ன, ஒரு நம்பிக்கை. அதுக்குமே அப்பாற்பட்டு மனுஷனோட செயல்கிற விஷயங்கள் வந்து தனி. அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பண்ணும்போது நமக்கே ஒரு பாசிட்டிவ் வைப், நல்ல ஒரு குட் எனர்ஜி எல்லாமே கிடைக்குங்க. இங்கே பாருங்கள், பிள்ளையார். நான் எப்போயுமே வருஷம் பிள்ளையார் பிடிக்க சொல்லுவாங்க. அப்போ நான் ரொம்ப அழகாக பிடிப்பேங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பிள்ளையார் பிடிக்கிறது. இங்கே பாருங்கள், ஜோதி எவ்வளோ அழகாக சூப்பராக வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜோதி முடிஞ்ச உடனே அடுத்த நாள் வந்து திருவிழா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அடுத்த நாள் அதோட ஃபோட்டோஸ் தான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஒரே டான்ஸு தாங்க, பயங்கர டான்ஸ் ஆடி எல்லா பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அன்றைக்கினும் இந்த நாள் மிஸ் ஆகிட்டா இன்னும் அடுத்த வருஷம் தானே அப்படிங்கிற ஃபீல் பண்ணுற அளவுக்கு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் பாருங்கள், பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி ஊருக்கெலாம் வர டைமில் தானேங்க அவங்க ஜாலியாக இருக்க முடியும். மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃப்பில் வந்து எப்போதுமே ஒரே மாதிரி லைஃப் தான். வேலைக்கு போகிறணும், வரணும், சாப்பிடுவோம், அப்புறம் தூங்குவோம். அடுத்த நாள் மார்னிங் எந்திரிப்போங்க, வேலை வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணுவாங்க, வேலைக்கு போவாங்க, ஈவினிங் வருவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம ஊருங்களுக்கு போய் ஒரு ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணும்போது தான் நமக்கு அந்த மைண்டில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போகுங்க. ரொம்ப மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். பாருங்கள், தன்னை மறந்து அதை ஒரு சந்தோஷமாக ஆடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம ஊர் சைடு போனால் தாங்க கிடைக்கும். இது யாருன்னா அந்த ப்ளூ கலர் சாரீ தாங்கண்ணா. எல்லோரும் டான்ஸ் ஆடுறாங்க, நம்மளும் போய் ஆடுவோம்னு சொல்லிட்டு சாரியை வரைஞ்சி கட்டிட்டு போயிடலாம் ஆடுறதுக்கு ரெடி ஆகிட்டேங்க. அங்கே போய் பார்த்தா நான் போகிற நேரத்தில் சவுண்டை கம்மி பண்ணிட்டாங்க. அதோட போங்கடான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்தாச்சுங்க. இது அந்த டான்ஸ் இதெல்லாம் ஆடி முடிச்சுட்டு கரகம், அதுக்கு பேர் வந்து கரகம் எடுத்து கொண்டு வந்து இந்த கோயிலில் வைக்கிறது. அந்த கரகம் எடுத்து கொண்டு வந்து கோயிலில் வைக்கும்போது தான் டான்ஸ் ஆடிட்டுலாம் போவாங்க. அது வந்து வச்ச உடனே கொஞ்சம் நேரத்தில் பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், எங்கள் ஊரில் வந்து என்ன ஸ்பெஷல்னு நான் முன்னாடியே சொன்னேன்ல, கும்மி கொட்டுறதா இருந்தாலும் சரி, கரகம் எடுத்துகிட்டு போகும்போதும் சரி, அங்கே வந்து பொங்கல் வைக்கும்போதும் சரி, எவ்வளோ அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளோ சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதுவும் ஒற்றுமையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு போய் குலசாமி கோயிலில் முடி இறக்கிட்டு வந்துட்டோங்க. ஏன்னா காப்பு கட்டியிருக்கும் போது முடி இறக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் காப்பு கட்டி அதுக்கு காப்பு களைஞ்சதுக்கப்புறம் போய் குலசாமி கோயிலில் முடி இறக்கிட்டு ஊருக்கு திரும்பியாச்சுங்க. இனி அடுத்த வருஷம் தாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் பார்க்க முடியும், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ் பார்க்க முடியும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.